This video is sponsored by BuyMode mobile app. என் மனைவியை நான் திருத்த வேண்டும், சரி செய்ய வேண்டும், பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். அது என் பொறுப்பும் கடமையும். ஆனால் அதில் அழகு இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் அழகிய அணுகுமுறையும் இருக்க வேண்டும். அதுதான் அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. மனைவிட்ட தொழுகையே இல்லை, பரவாயில்லைங்கிற, சொல்ல வேண்டும் என்கிறேன், திருத்த வேண்டும் என்கிறேன். அங்கேயும் அணுகுமுறை அமைதியாகவே இருக்க வேண்டும். நீ தொழலன்னா நம்ம ரெண்டு பேர்லாம் வாழ முடியாது, நீ வாழ தகுதி இல்லாமல் போகிறாய் என்று மார்க்கம் சொல்லும். ஆன்மீகத்தில் உச்சம் பெற்ற அல்லாமா இப்னுல் அரபி சொல்வார், உன் மனைவியை தீனின் விஷயத்திலும் அழகாகவே அறிவுரை சொல். என் மனைவியோடு நான் தீனை சொல்வதிலும் அமைதி வேணும், அழகு வேணும், மென்மை வேணும். இன்றைக்கு அதை நாம் இழப்பதால் குடும்பங்களில் மிகப்பெரிய எதிர்காலத்தையே வீணாக்குகிறோம். மனைவியர்களை மதிக்க வேண்டும் என்பதுதான் முத்தம நபியின் வாழ்க்கை. நான் 1000 மதிப்பு பெற்றிருக்கலாம், என் பார்வையில் என் மனைவி உயர்ந்திருக்க வேண்டும். என் மனைவிக்கு உரிமை உண்டு, என் பிரச்சனையை தட்டி கேட்கிற உரிமை உண்டு, என்னிடத்தில் வாழ்க்கையை சரி செய்கிற உரிமை உண்டு, என் குறைகளை சொல்கிற உரிமை உண்டு, என்னிடத்தில் தன் உரிமையை கேட்கிற பக்குவமும் உண்டு. அவள் பேசுகிற போது அந்த உரிமை உனக்கு யாரு கொடுத்தது என்று நீ கேட்டால், அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்த உரிமை என்பதை மனதில் நீ பதிக்கவில்லை என்று நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னை தட்டி கேட்கிற பவர் என் மனைவிக்கு இருக்கிறது. வாழ்ந்து காட்டினார்கள் வள்ளல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பதவி, பட்டம், மதிப்பு, மரியாதை, அரசியல் செல்வாக்கு, சமூக அந்தஸ்து எல்லாவற்றையும் வீட்டுக்குள்ள நுழைகிற போது காலணியை கலட்டி வைத்து நுழைவதே போல் அதையும் வாசல்ல வச்சுட்டு ஒரு கணவனாக உள்ள நுழையல். மனைவிட்ட சிலதை நாம் எதிர்பார்ப்போம், அது கிடைக்காமல் போகலாம். நம்மிடத்தில் அவர்கள் சிலதை எதிர்பார்ப்பார்கள், அது கிடைக்காமல் போகலாம். ஒரு குணம் உனக்கு பிடிக்காமல் போகலாம். எம்பெருமான் சொல்வார்கள், அதனால் உன் மனைவியை நீ வெறுப்பதா? வேண்டாம் என்கிறார்கள். நாம் எதிர்பார்க்கிற குணம் இல்லை என்றால் வெறுப்பு வெளிப்பட வேண்டாம். இன்றைக்கு பல குடும்பங்களில் மனைவியர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். குடும்பங்களில் பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கிறது. காரணம் ஒன்றுதான், நம்முடைய எதிர்பார்ப்பு அங்கே கிடைக்கவில்லை என்பது காரணமாக அமையும். உத்தம நபிகள் அதற்கும் விளக்கம் சொன்னார்கள். குறிப்பா ஆண்களை கூப்பிட்டுதான் சொன்னாங்க. எந்த ஒரு ஆண்மகனும் விசுவாசம் கொண்ட, ஈமான் கொண்ட எந்த ஆண்மகனும் விசுவாசம் உள்ள ஒரு பெண்ணை வெறுக்க வேண்டாம் என்றார்கள். அவருடைய ஒரு குணம் உனக்கு பிடிக்கல, வெறுப்பாக இருக்கிறது. உன் மனைவியின் செயலில் உனக்கு வெறுப்பு வருகிறது, இருக்கலாம். அவள் மனித குலத்தில் பிறந்தவள் தானே, அந்த குணம் இருக்கலாம். நீ உற்றுப்பார், தோண்டிப்பார், தேடிப்பார், இன்னும் ஒரு குணம் இருக்கும். அந்த குணம் அழகான குணம். அந்த குணத்தை கொண்டு நீ பொருந்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா எனக்கு பிடிக்காத குணத்திலே நான் வாழ்வதா? இல்லை, உனக்கு பிடிக்கும் குணம் இருக்கிறது, அதை தேடி அறிந்து அங்கே திருப்தியோடு வாழ். அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? எந்த குணம் உனக்கு அவளிடத்தில் நீ வெறுப்பு கண்டாயோ அந்த குணத்தையும் அல்லாஹ் அழகாக மாற்றி தருவான். இருப்பதை நீ பொருந்தி கொண்டால் அவளிடத்தில் நீ எதிர்பார்ப்பதையும் அல்லாஹ்வே கொடுப்பான். அதுதான் பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை.